ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி பொன்னி சுந்தர பத்தின அத்தன உண்மையுமே எல்லார்கிட்டயுமே எவ்ளோ தான் எடுத்து சொன்னாலும் யாருமே பொன்னியோட பேச்ச எப்பவும் போலயே நம்புற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம பொன்னிக்கு சந்திரசேகரும் எப்படி சப்போர்ட் பண்றதுன்னே தெரியாம 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. அதே மாதிரி தான் சக்தி என்னதான் நம்ம பொன்னி சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கம் பேச போனாலும் அவங்களால முழுசா சுந்தரியுமே விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு காரணமே பவானி தான். ஏன்னா பவானி அவ்ளோ எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அதனாலயே சக்தி பொன்னி விஷயத்துல முழுசா சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஏற்கனவே தெரிஞ்சிருந்த பொண்ணையோ, இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்கன்னு ஆனாலும், அட்லீஸ்ட் நீங்க எல்லாரும் இப்போதைக்கு என்ன முழுசா நம்பலனாலும், நான் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா சுந்தரன்னா கொஞ்சம் பயத்தோட தான் இருப்பாங்க. அதனால நான் கூடிய சீக்கிரம் அந்த பயம் தெளியறதுக்குள்ள அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தோட உங்களோட முன்னாடி வந்து நிக்க தான் போறேன். அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட உஷாவும், "ஏன் என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா நீ இந்த வீட்ட விட்டு முதல்ல வெளிய போ. உன்னால தான் இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனையும், அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு எங்களோட குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைய நீ எடுத்துட்டு வந்துடுற. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு?" சொல்லி திட்ட ஆரம்பிக்க, உடனே இத பார்த்துட்டு இருந்த பிரீத்தியுமே, "ஆமா இந்த பொண்ணு எப்பதான் இந்த வீட்ல பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கா. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையும், தலைவலியும் தான் மிஞ்சும். பேசாம இவளுக்கெல்லாம் டைம் குடுக்கறதுக்கு பதிலா இவளெல்லாம் அப்பவே தொரத்தி அடிச்சிருக்கணும்னு" சொல்லிட்டு மறுபடியும் பொன்னிய வீட்ட விட்டு அனுப்பணுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, அதே மாதிரியே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வெண்ணிலா இந்த மாதிரி பொன்னிய வீட்ட விட்டு அனுப்பணுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பொன்னியும், "போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேலயும் என்ன யாராவது இந்த வீட்ட விட்டு போகணும்னு சொல்லிட்டு பேச வந்தீங்க அவ்வளதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு இருந்த உஷாவும், "என்னடி ரொம்ப தான் அதிகாரமா பேசிட்டு இருக்க. இது என்ன உன்னோட வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பொன்னியும், "இது என்னோட வீடு இல்லனாலும், எனக்கு இந்த வீட்ல இருக்க உங்கள மாதிரியே முழு உரிமை இருக்குன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு, இதுக்கு மேலயும் என்ன இந்த வீட்ல இருக்க வைக்கலாமா, வேண்டாமான்றத பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா, சுந்தர் உண்மையாவே தப்பு பண்ணியிருப்பாங்களா, இல்லையான்றத பத்தி யோசிங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு ரொம்பவே கோவத்தோட, "உங்களுக்கெல்லாம் எந்த உண்மையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால நான் உங்க எல்லாருக்குமே வேற ஒரு வழியில தான் உண்மைய புரிய வைக்க போறேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட அவங்களோட குடிசைக்கு கிளம்பி போக, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சுந்தரும், ஐயோ! இந்த பொண்ணு என்ன போற போக்க பார்த்தா இந்த விஷயத்த சும்மா விட்டுற மாட்டா போலயே! பேசாம இந்த பொண்ணிய நம்ம கொஞ்சம் மிரட்டி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நம்ம அந்த ஸ்வேதாவோட விஷயத்தையுமே கிளியர் பண்ணணும். ஏன்னா பொன்னி வேற ஆதாரத்த திரட்டுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஒரு வேள அவ கையில மட்டும் ஸ்வேதாவும் அவளோட அண்ணனும் கிடைச்சிட்டான் அவ்வளோதான். நம்மள வேற யாராலயுமே காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா இத பத்தி பொன்னிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற பவானி, உஷா, ஜெயான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னோட ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்த சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போற மாதிரி போயிட்டு மாடிக்கு போக, ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பவானியோ, பொன்னி இந்த மாதிரி சொன்னத யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனோட இருக்க. அவங்கள எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்தி மேலயும் பவானி செம்ம கோவத்துல இருக்க. சக்தியுமே பவானிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமா தன்னோட குடிசைக்கு போன பொண்ணையும் இவங்கள எப்படிதான் நம்ம ஆதாரத்தோட சிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷனா நின்னுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க ரொம்பவே கோவத்தோட வந்த சுந்தரம், "ஏ பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே எதுக்குமே பயப்படாத பொன்னியும் செம்ம கோவத்தோட சுந்தர மொறச்சு பார்க்க, உடனே சுந்தர் அந்த பொன்னியோட உடனே சுந்தரும் பொன்னியோட அந்த பார்வைய பார்த்த உடனேயே கொஞ்சம் பயப்பட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட பயத்த வெளிய காட்டிக்காம, "ஆமா நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாதன்னு. அப்புறம் எதுக்காக வந்து அவசர குடுக்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே பொன்னியும், "முதல்ல தப்பு பண்ணது நீங்கன்றத எல்லார் முன்னாடியுமே ஒத்துட்டு மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்துல தலையே இட்டுருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ச்சீ! நீங்க பண்ண கேவலமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட முகத்த பார்க்க கூட அருவருப்பா இருக்குன்னு" சொல்லிட்டு தலைய குனிஞ்சுக்க, உடனே இத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான சுந்தரும் செம்ம கோவத்தோட, "ஏய் பொன்னி நீ ஓவரா போயிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு அவங்கள மிரட்டுற மாதிரி போக, அப்ப கரெக்ட்டா அங்க வந்த பவானியும், "என்னங்க நடந்துட்டு இருக்கு இங்க? என்ன? நீங்க தல வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட ரூம்க்கு தானே போனீங்க. அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த நேரத்துல பவானி அங்க வந்தத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுந்தரும் செம்ம ஷாக்கோட பவானிய பார்த்துட்டு இருக்க. பவானிக்கு பின்னாடியே ஜெயாவும் வந்து நிக்கிறாங்க. அப்போ அத பார்த்துட்டு இன்னுமே சுந்தர் பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட பவானி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, "ஆமா பவானி நீ எதுக்கு இங்க வந்த? அது மட்டும் இல்லாம அத்தை நீங்க எதுக்காக இவள பார்க்கறதுக்காக வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, "அதெல்லாம் வேற ஒரு விஷயம். நீங்க எதுக்காக முதல்ல போயும் போய் இவள பார்க்கறதுக்காக வந்தீங்க? அது மட்டும் இல்லாம இவ பேசுறதையும் நாங்க கேட்டோம்ன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆன சுந்தரும், "என்ன கேட்டுட்டீங்களா? எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? என்ன கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்க, உடனே இத பார்த்துட்டு பவானி ரொம்பவே சந்தேகத்தோட, "இல்லங்க இந்த பொண்ணு உங்கள ஏதோ திட்டிட்டு இருந்தா. ஆனா என்ன திட்டிட்டு இருந்தான்னு சரியா தெரியல.
பட் கடைசியா அவ உங்கள பார்த்து, உங்களோட முகத்த பார்க்க கூட அருவருப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னால்ல. அத தான் நாங்க கேட்டோம். ஆனா, அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறமா, உங்களோட ரியாக்ஷன் ஏன் அப்படி இருந்துச்சு? உங்கள பார்க்கவே ரொம்பவே டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுதே! ஏன் என்ன பிரச்சனை? நிஜமாவே பொன்னி சொல்றதுல இல்ல, இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது தானங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்றத நான் முழுசா நம்புறேன். அப்படிதானே? அப்படிதானே சொல்லுங்க. உண்மைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சுந்தரும் பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க.